ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று இரவுக்குள் மிக சந்தோஷமான நல்ல செய்தி கேட்கப் போகிறாய். உன் சாயப்பாவை நம்புகிறாய் தானே? அப்படியென்றால் நான் சொல்வதை கவனமாக கேளு. ஆனால் நம்பினால்தான் கேட்கணும் தங்கமே. சில நாட்களாகவே உன்னை நான் கூர்ந்து கவனித்துக் கொண்டுதான் வருகிறேன். பாசம் பாசம் என ஏங்கி அந்த மாயையில் சிக்கி உருக்குலைந்து விட்டாய். உண்மையான பாசத்திற்காக நீ ஏங்கும் ஏக்கத்தை காண என்னால் பார்த்து கொண்டு இருக்க முடியவில்லை. இது பொய்யான மாயை நிறைந்த உலகம் என எத்தனையோ வழிகளில் உனக்கு நான் அறிவுறுத்தி விட்டேன். ஆனால் நீயோ திரும்ப திரும்ப அந்த மாய வலையில் சிக்கிக்கொண்டு வெளியேற முடியாமல் தவிக்கிறாய். இப்போது உனக்கு நான் ஒன்று சொல்லட்டுமா? உன் நலனை விரும்பும் அனைத்து உறவுகளாக, அதாவது தாயாக, தந்தையாக, சகோதரனாக, உற்ற தோழனாக, தோழியாக நான் இருக்கும்போது நீ ஏன் இன்னொருவரின் பாசத்திற்காக ஏங்குகிறாய்? உனக்குள் இருக்கும் எனக்காக ஏங்கு தங்கமே. நீ ஏங்கத் தொடங்கும் போதே அது தெரிந்து உன் அருகில் நான் வந்து விடுவேன். நீ விரும்பும் உறவாக நான் இருப்பேன். நீ உயிராக நினைக்கும் உன் சாய் நான் இருப்பேன். இனி எப்படி இருக்க வேண்டும் என்று நீயே முடிவு எடுத்து விட்டாய்தானே, அதையே பின்பற்று. நீ எதற்கும் கலங்க தேவையில்லை. சாயி என்ற மகத்தான தெய்வீக அவதாரத்திடம் மனதார நம்பிக்கை வைத்தவர்கள் அவ்வாறு வைத்து விட்டோமே என்று எந்த காலகட்டத்திலும் வருந்த வேண்டியதில்லை. பின்னோக்கி நீ நடக்க வேண்டியதே இல்லை. அதற்கு உண்டான அவசியமே இல்லை. நம்பிக்கை வைத்த ஒருவர் தன் சுபாவத்தில் உயர்கிறார் என்பதையும் இந்த படிப்படியான முன்னேற்றத்தால் சாயியால் உறுதி அளிக்கப்பட்ட உன்னத பலன்களை பெற வழிவகுக்கும் என்பதையும் அனுபவம் காட்டும். உன் அனுபவம் காட்டும். நீ மனப்பக்குவத்தோடு இருந்தால் உன் மனதில் தோல்வி இல்லாத கற்பனைகளும் குழப்பங்களும் நிச்சயமாக வரவே வராது தங்கமே. நம்பு. இதுவரை நீ தோற்றதை ஒரு அனுபவமாக எடுத்துக்கொள். வாழ்க்கையில் நீ முன்னோக்கி செல்ல நிச்சயம் உதவி புரியும் தங்கமே. அந்த அனுபவம் தான் உனக்கு உதவி புரியும். நான் சொல்வதை நம்புகிறாய்தானே? செல்வமே, ஒரு வெற்றி ஒரு தோல்வியை மறக்கச் செய்துவிடும். ஒரு தோல்வி பல வெற்றிகளை பெறச் செய்யும். முயற்சித்துத்தான் பாரேன், முயற்சித்துத்தான் பாரேன். முடியாதது என்று ஒன்றும் இல்லை. உலகில் வெற்றி பெற்ற எல்லோரும் ஒரு பக்கம், தோல்வி அடைந்த அனைவரும் ஒரு பக்கம் தராசில் வைத்து நிறுத்துப்பார். அதில் ஏழையும் தோற்றிருப்பான், பணக்காரனும் தோற்றிருப்பான். பணக்காரனும் வென்று வெற்றிருப்பான், ஏழையும் வென்றிருப்பான். தங்கமே, உனக்கு நம்பிக்கை இருக்கணும் தங்கமே. அதுதான் மிக மிக முக்கியம். நம்பிக்கை இருந்தால் உன் வாழ்வில் ஜெயித்து விடுவாய். பாராட்டு, விமர்சனங்கள், பழி இவற்றை காதில் வாங்காமல் நீ நகன்று கொண்டே இரு. பாராட்டு வேண்டாம் உனக்கு. உனக்கு விமர்சனங்கள் வேண்டாம், பழி பாவம் வேண்டாம். நீ காதில் வாங்காதே. காதில் வாங்கினால் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை தவற விட்டு விடுவாய். நீ துவங்கும் போது தூரத்தை பார்க்காமல் லட்சியத்தை பார். திரும்பும் போது லட்சியத்தை பார்க்காதே. கடந்து வந்த வழியையும் பார், கடந்து வந்த வழியையும் பார். நீ கடந்து வந்த காயத்தையும் வேதனையையும் பாதையும் மட்டும் பார். தழும்புகள் காயத்தை நினைத்து வருத்தப்படுவதற்காக அல்ல. நீ பெற்ற தழும்புகள் காயத்தை நினைத்து வருத்தப்படுவதற்காக அல்ல. அந்த காயத்தை கடந்து வந்ததற்கு பெருமைப்படுவதற்காகத்தான். உயர்ந்த நிலையை அடைந்தாலும் தொடங்கிய இடத்தை ஒருபோதும் மறந்துவிடாதே. நீ நேசிப்பவரிடம் எதிர்பார்ப்பதைப் போலவே உன்னை நேசிப்பவரிடம் கொடுக்கப்பட வேண்டியது உண்மை. மகிழ்ச்சி என்பது உன சுற்றுச்சூழல் தருகின்ற கொடை அல்ல, உள்ளிருந்து கிளம்ப வேண்டிய ஊற்று தங்கமே. தங்கமே, 3 விஷயம் ஒரே இடத்தில் வளர்கிறதானே. அது மலர் என்றாலும் சரி, வாசம் என்றாலும் சரி, முள் என்றாலும் சரி, ஒரே இடத்தில் தான் வளர்கிறது. அதுபோல்தான் 3 விஷயம் உலகத்தில் பிறந்த அனைவருக்கும் கிடைக்கும். அது என்னவென்றால், இன்பம் கிடைக்கும், துன்பம் கிடைக்கும், மரணம் கிடைக்கும். பிறந்து விட்டால் இன்பமும் உண்டு, துன்பமும் உண்டு, மரணமும் உண்டு. புரிஞ்சுக்கோ. பொதுப்படையான விஷயம். நமக்கென்று மட்டும் இது நடக்கிறது என்று மட்டும் நினைக்காதே. அதனால் தான் சொல்கிறேன், இன்ப துன்பம் என்பது ஏழை பணக்காரன் என்ற அல்ல. அதே போல்தான் இன்னொரு 3 விஷயத்தை தெரிஞ்சுக்கோ. அனைவரிடத்திலுமே மாறுபடும்.
தோற்றம் மாறும், குணம் மாறும், விதி மாறும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தோற்றம், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குணம் படைத்தவர்கள், ஒவ்வொருத்தருக்கும் விதி ஒவ்வொரு விதத்தில் எழுதப்பட்டிருக்கும். தங்கமி, நோயை மட்டும் அற்பமாக நினைத்து விடக்கூடாது, கடனை மட்டும் அற்பமாக நினைத்து கூடாது, உன் கடமையை கூட அற்பமாக நினைத்து விடக்கூடாது. நான் சொல்வது புரிகிறது தானே? பொறுமையை கடைபிடிச்சுக்கோ, நன்றியை கடைபிடிச்சுக்கோ. உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்க வேண்டும் தங்கமே. அதற்கான வழிகள் என்னவோ அதை மட்டுமே நீ தொடர வேண்டும். உன் வெற்றிக்கு உன் சாயப்பாவின் பங்கு அதிகமாகவே இருக்கும். உன் வெற்றிகளை விதி என்னும் கதவு மூடினால் நம்பிக்கை என்னும் சாவி அந்த கதவை நிச்சயமாக திறக்கும். அதனால் நம்பிக்கையை மட்டும் எந்த தருணத்திலும் இழந்து விடாதே. நீ மற்றவர்களால் தூக்கி எறியப்படும் சந்தர்ப்பத்தில்தான் உன்னை நீ வளர்த்து கொள்ளும் உத்வேகம் உனக்குள் கிடைக்கும். உன்னை நீயே வளர்த்து கொள்ளும் விதம், உத்வேகம் உனக்குள் கிடைக்கும். அதனால் மற்றவர்கள் உன்னை இழிவாக பேசுகிறார்களே என்று கவலை கொள்ளாதே. அது உன் வாழ்க்கையில் ஜெயிக்க ஒரு மிகப்பெரிய உந்து சக்தியாக இருக்கும். வாய்ப்புகள் விலகி போவதை எண்ணி கலங்கி நிற்கக்கூடாது. என்னால் நம்பிக்கையே என்று எண்ணி தொடர்ந்து விடாமுயற்சி செய். நீ இழந்ததை விட மிகப்பெரிய வெற்றி உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. வெற்றியின் பரம ரகசியம் எங்கே ஒளிந்திருக்கிறது தெரியுமா? நீ செய்வதை விரும்பி செய்வதில் தான் இருக்கிறது. உன் உடலை, உன் உழைப்பை வலிமையாக்கும், உன் மனதை காயப்படுத்தும் எந்த விஷயங்களையும் எண்ணாதே. குறிப்பாக தோல்விகளும் துரோகங்களும் தான் ஒவ்வொருவருடைய மனதையும் பெரிதாக வலிமைப்படுத்துது. உனக்கு வந்திருப்பது எவ்வளவு பெரிய சோதனை என்று எண்ணாதே. உன் சோதனைகளை எதிர்த்து நிற்கும் தன்னம்பிக்கை எவ்வளவு பெரியது என்று எண்ணிக்கோ. நேர்மறையான எண்ணங்களே சோதனைகளை விரட்டி அடிக்கும். அன்பை உன் இதயத்தில் வளர்த்துக்கொள். அறிவை உன் செயல்களால் காட்டிவிடு. ஆணவம் உன் கால்களுக்கு அடியில் இருக்கட்டும். தன்னம்பிக்கை மட்டும்தான் உன் மொத்த உருவமாக இருக்கணும். இதை மட்டும் நீ தெளிவாக புரிஞ்சுக்கோ தங்கமே. உன்னை யாருக்குமே பிடிக்கவில்லை என்று வருத்தப்படுவதற்கு நீ சந்தையில் விற்கப்படும் பொருட்கள் அல்ல தங்கமே. உன்னை உனக்கு மட்டும் பிடித்தால் போதும். வாழ்க்கையில் தொடர்ந்து தோல்விகளும் சோதனைகளும் வந்து கொண்டுதான் இருக்கும். அவற்றை நம்பிக்கையோடு எதிர்த்து நின்று போராடு. எதிர்நீச்சல் போடு. நம்பிக்கையோடு எதிர்த்து நில். நிச்சயமாக நாளை வெற்றிகளுக்கான படிக்கட்டுகள் உனக்கு அமைந்தே தீரும். ஒவ்வொரு இரவும் தூங்குவதற்கு முன் சந்தோஷமான மனநிலையில் தூங்கிவிடு தங்கமே. இன்று இரவுக்குள் தான் ஒரு நல்ல செய்தியை காண்பிக்கப் போகிறேனே. இன்று இரவு தூங்கும்போது துக்கம், வேதனை, கஷ்டம், துயரம், நாளைய பிரச்சனை என்று எண்ணக்கூடாது. என்று எண்ணி உன்னை நீயே கஷ்டப்படுத்தி கொள்ளக்கூடாது. நடப்பது நிச்சயம் நல்லதாகத்தான் நடக்கும், நடக்கத்தான் செய்யும். நான் நடத்தித்தான் காட்டுவேன். அதை யாராலும் மாற்ற முடியாது. ஆனால் நடப்பதை மகிழ்ச்சியோடு ரசித்து என்ன நடக்கிறது என்பதை மட்டும் தொலைநோக்கு பார்வையுடன் கண்டு அந்த பிரச்சனையை எப்படி சரி செய்வது என்பதை மட்டும் யோசிச்சுக்கோ. நிச்சயமாக என் பிள்ளைக்கு இன்று இரவுக்குள் நல்ல செய்தியை உன் செவியில் சேர வைப்பேன். நம்பு தங்கமே. ஆம் தங்கமே, நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாய்ராம்.